அன்புள்ளர்களே, நாட்டில் மீண்டும் 2 சிறுபான்மை இனங்கள் மீதான இனக்கலவர முஸ்தீபுகள் நடைபெற்று வருகின்றது. முதல் முஸ்தீபு என்பது திருகோணமலையில் தமிழர்களுக்கு எதிராக ஒரு கட்டவிழ்த்து விட பார்த்த ஒரு இனக்கலவர முஸ்தீபை அரசாங்கம் நரோவில், அதாவது துல்லியமான முறையில் அதை கையாண்ட விதத்தில் அதை வெற்றிகரமாக முறியடித்தது என்று சொல்லலாம். அது யாரு? பலாங்குடையிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட கசப்ப தேரர் மூலமாகத்தான் அது அரங்கேற பார்த்துருச்சு. இப்ப அவர் பிணையில் வந்தாலும், மேல் நீதிமன்றத்தின் உத்தரவு கட்டளைக்கு அமைய அவர் பிணையில் வந்தாலும் கூட இப்பொழுது அவரை வைத்து அல்லது அவர் மூலமாக மீண்டும் ஒரு இனக்கலவர முஸ்தீபை காட்டி வருகின்றார்கள், முன்னெடுத்து வருகின்றார்கள். இது 2 உளவு தாபனங்கள் அரசாங்கத்துக்கு இந்த தகவலை கொடுத்திருக்கின்றது. அதில் ஒன்றை நாம் அரங்கேற்றுவோம். நேற்று முன்தினம் பெம்பலிப்பட்டி ஹால் ஹோட்டல் இருக்கின்ற பில் ஹவுஸ், அதாவது இந்த பிலால் ஹவுஸ் ஹோட்டல் ஒன்றுல உணவில் ஒரு குட்டி பாம்பு இருப்பதாக ஒருவர் ஹோட்டல் நிர்வாகத்திட போய் போராடிக்கிறார். இப்ப முதல் மாதிரி இல்லைங்க, எல்லா ஹோட்டல்லையும் சிசிடிவி வாட்ச் பண்ணுது. எவன் பாரா எவன் போவான் எல்லாமே சிசிடிவி இருக்குது. அது மட்டுமல்லாமல் அவர் ஹோட்டலில் போராளித்த அதை வீடியோ எடுத்து, அதாவது சோத்து பார்சலுக்குள்ள அவர் எடுத்த உணவு பொட்டலத்துக்குள் ஒரு குட்டி பாம்பு இருப்பதாக அதை கொண்டு அந்த ஹோட்டல்ல முறைப்பாடு செஞ்சுட்டு, அது அப்படியே முறைப்பாடு அந்த ராமாவெல்லாம் பார்த்தாக்க நீங்க பார்க்கலாம், காட்டுறோம் பாருங்க, காட்டிட்டு அதை தன்னை பேஸ்புக் தளத்துல ஒரு செய்தி இஷ்யூ பண்ணி விட்டார். இது எங்க வருது என்றால், அம்பாறையில் கொத்து ரொட்டிக்குள் மலட்டு வந்துச்சா கொத்து ரொட்டிக்குள் மலட்டு தன்மை கொண்ட கொத்து ரொட்டி துண்டம் தான் ஆரம்பிச்சாங்க ஆரம்பத்துல. அந்த மாதிரி ஒரு முஸ்தீபு தான் இது. சரி, இப்ப ஒரு விடயத்தை கேட்கலாம், ஏன் முஸ்லிமை மட்டும் கண்டுக்கிட்டேங்கன்றால், முஸ்லிம்கள் மாத்திரம்தான் நாடு முழுவதும் இருக்கிறாங்க. எங்கேயாவது ஒருத்தனுக்கு அடிச்சா ஒருத்தனுக்கு வலிக்கும், புரியுங்களா? எங்காவது ஒருத்தனுக்கு அடிச்சா ஒருத்தனுக்கு வலிக்கும். அதனால லேசாக இலங்கைக்குள்ள லேசாக இனக்கலவரத்தை எடுத்துவிடக்கூடிய ஒரே இனம் முஸ்லிம் இனம். என்னென்றால், வர்த்தகத்துல நாடு முழுவதும் பறந்திருக்காங்க பாவிகள். வடகிழக்கிலான தமிழர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. இது இந்த முஸ்லிம் கூட்டம் அப்படி இல்லையே, நாடு முழுவதும். மொனராக்கால தனி முஸ்லிம் ஏரியாண்டு அங்க ஒரு ஹோட்டல், சோனா ஹோட்டல். மாத்தரைக்குள்ள தனி சிங்கள ஏரியாண்டு அங்க ஒரு சோனா ஹோட்டல். இப்படி எல்லா இடங்களும் முஸ்லிம்களின் இந்த ஹோட்டல் வர்த்தகம் மாத்திரமல்ல, எல்லா வகையிலும் அவங்க இருக்கிறாங்க. சரி, இந்த வீடியோ சமூக ஊடகங்களில் வைரலாக பரவி அருகில் உள்ள பிக்கப் லோரி ஓட்டுறதுக்கு மட்டும் எல்லோருக்கும் ஒரு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கு. அங்கடேங்க அப்பா, அதாவது இந்த வியாபாரத்தை கெடுக்கிற நோக்கம் அல்ல, நோக்கம் முழுவதும் ஒரு இனக்கலவரத்துக்கான முஸ்தீபு. அப்புறம் இது தொடர்பாக ஹோட்டல் அதாவது இப்ப கிடைச்சிருச்சா, அப்ப இவங்க தங்களோட சிசிடிவி ஆய்வு செஞ்சு பார்த்த உடனே அப்படி ஒண்ணுமே கிடையாது. அவன் பேரு, அவன் அந்த முறையிட்ட சென்றவங்க பேரு ஓசன் அமிது என்ற நபர் தான் அப்பட்டமான பொய்யை கொண்டு போட்டு நிரூபிச்சு இந்த மாதிரி இருக்குதுன்னு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி, இதே மாதிரி தான் அம்பாறையில இதே ஹோட்டல்ல ஒரு கொத்தரோட்டி எடுத்துட்டு இதே குழப்பம், அதே ஒரு போட்டோ காப்பி தான், ஒரிஜினல் காப்பி. இது தொடர்பாக ஹோட்டல் நிர்வாகம் பெம்பலிப்பட்டி போலீஸ்ல முறையிட்டிருக்கிறாங்க. இது முஸ்லீம் ஹோட்டல். இன்று காலை கூட அந்த நிர்வாகத்துடன் நான் பேசினேன். அது ஒரு முஸ்லீம் ஹோட்டல். அங்கதான் லேசா பரப்பலாமே. தற்போது இந்த ஓசன் அமீது என்பவர் சைபர் கிரைம் மூலம் கைது செய்யப்பட போறாரு. இவர் அரசாங்கத்துக்கு விளங்கும் தானே, அரசாங்கத்துக்கு ஏற்கனவே 2 உள்ளும் வெளியையும் ஒரு உளவு கொடுத்துட்டாங்க. இந்த எல்லா பக்கத்தில் இருந்தும் இந்த அரசாங்கத்தை தொல்லை கொடுக்கறதுக்கு இந்த நாய்க்களை கிளம்பிட்டு, இந்த நபர் பதிவேற்றிய வீடியோ ஒன்று செஞ்சாரு தானே, அதை டெலீட் பண்ணிட்டாரு. அதெல்லாம் ஆதாரமா எடுத்திருப்பானுங்கல்ல. இந்த குற்றத்தை அவர் மட்டும் செய்யலன்னு சொன்னா இவனுக்கு பின்னாடி ஒன்று இருக்குங்க. அந்த பின்னாடி யாரு நாம பட்டும் படாமல் சொல்றோம். புரியுற ஆக்கள் புரிச்சு கொள்ளுங்க, புரியாதாக்கள் நம்மகிட்ட கேள்வி கொண்டு வராங்க. எங்களுக்கு ஜங்கடத்தை கொண்டு வரக்கூடாது, செய்தியை கொண்டு தரலாம், என்ன நடக்குதுன்னு நடக்க போகுது. ஏதாவது இது மாத்திரமல்ல, இன்னும் பல வகையான நகர்வுகள். இப்ப 2 வருஷம் கடந்துட்டு இந்த ஆட்சியை குடைச்சல் கொடுக்கணும். ஆட்சிக்கு மொட்டுக்காரன் தான், மொட்டுக்காரன் வேற வரப்போறான். முதல்ல மொட்டு கும்பல்களுக்கு வயிற்றுல வலிக்குது, வயிற்றுல புளிய கரைக்குது. ஆட்சி 2 ஆண்டு எட்டிது, இன்னும் 3 ஆண்டு போகத்தான் போகுது. எல்லா பக்கத்தாலையும் அம்படிச்சு பார்க்கலாம், அம்பு படுகிறது இல்லை. இந்த ஒரு விடயத்தை பார்க்க போனால் அது மட்டும் இல்லை, கிளம்பிது நிறைய சாரப்பாம்பும் கிளம்பிது. யாரு சாரப்பாம்பு? ஒட்டுமொத்த முஸ்லீம் சமூகத்தை
பிரதிநிதித்துவப்படுத்தும் வக்பு சபைக்கு தனக்கு தேவையானவர்களை நியமிக்க முனீர் முலாபர் முயற்சி செய்கின்றார். யாரு சொல்றா? அத்தானந்த யார சொல்ற? இவருக்கு என்ன பிரச்சனை? இவரே இதுக்குள்ள மூக்க தொலைக்காரு. முனீர் முலாபருக்கு ஒரு அர்த்தமே இல்லாத ஒரு எந்த ஒரு பொறுப்பும் இல்லாத ஒரு மேசையும் டேபிளையும் போட்டு அவருக்கு ஒரு பாதி அமைச்சர் கொடுத்திருக்காரு டில்வின் சில்வா. இது அவர் வேணாம் மறுத்தீர்கள், அது வேற. இப்ப இதுக்கு இப்ப வக்பு சபைக்கு அப்ப யானை சிறரை கொண்டு தலைமைத்துவம் வைக்க முடியுமா? முஸ்லீம் அவருக்கு தேவையான வச்சு அங்க ஒன்று அங்க ராணுவ ஆட்சியா நடக்குது. வக்பு சபையில இருக்கிறவங்க நல்லமில்லை, அது விஷயம் வேற. இப்ப பாருங்க, அந்த வக்பு சபைக்கு யாரை நியமிக்கிறாங்கன்னு சொன்னால் முன்னாள் ராணுவ மேஜர் ஒருவரை அரசாங்கம் நியமிக்குதான். யாரு? அவர் ஒரு மலையக்காரர். அவருக்கு எவ்வளவு ஓடுதோ எனக்கு தெரியல. மலையக்காரங்க எங்கேயுமே வக்பு சபைக்குள்ள இல்ல, புதுசா கொண்டு ஓட்டுறார் டில்வின் சில்வா. எல்லாம் அவர் தான். இப்ப இந்தியாவுக்குள்ள போயிட்டு நிக்கிறார். இந்தியாவில போயிட்டு டெல்லியில எல்லாம் சுத்திக்கிட்டு, நாம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம்ல, சுப்ரீம் லீடர் நான் தானே. அவருக்கு அந்த அப்பயுமே நான் தான் கொடுத்திருக்கிறேன். உலகத்துல ஒரே ஒரு சுப்ரீம் லீடர் யாரு? நம்ம பெருசு, ஈரான் பெருசு அலி கமேனி அவர்கள். அதுக்கு அடுத்தப்பல உலகத்தில் இருக்கிற ஒரே ஒரு சுப்ரீம் லீடர். இதை நான் தனியா கொடுத்த அப்பயமேண்டா, எவனும் கேட்டு வரப்பட நான் தான் கொடுத்திருக்கிறேன். ஜேபி சைன் பண்ணி போட்டு அபிடேட் மூலமாக அவருக்கு இது நான் கொடுக்கப்பட்ட அப்பயமேன் தான். இப்ப எல்லாருக்கும் முழங்கி இருக்குமே, அவர் மொழியாக எல்லாத்துக்கும் பேட்டி கொடுக்கிறார், எல்லா இடமும் தலையை போடுறார். இப்ப இந்தியாவுக்குள்ள இன்று நாம இந்த ரெக்கார்டிங் போடுகின்ற நேரத்தில டில்லியில் அவர் பேச்சுவார்த்தை டாக்டர் ஜெய்சங்கர் வெளியுறவுத்துறை அமைச்சருடன் பேச்சுவார்த்தை நடத்துகின்றார். சுப்ரீம் லீடர் ஜேவிபியின் சுப்ரீம் லீடர் டில்வின் சில்வா. அது நாம புறவு தரும், அது வேற நிறைய விடயங்கள் வந்திருக்கு. அது விடயமா நம்ம புறவு பார்ப்போம். இப்போதோ ரைட், இப்ப வந்துட்டானே. இப்ப சாரப்பாமும் கிளம்பிட்டு ஒட்டுமொத்த முஸ்லிம் மக்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் வக்பு சபைக்கு தனக்கு தேவையானவர்களை நியமிக்க முனீர் முலாபர் பாதி அமைச்சர் அவர் செய்கிறாராம். அதை நியமிச்சு என்னத்தை பண்ற? கொஞ்சம் ஊழல் பண்ணிட்டு போ, அதுல முஸ்லீம் தானே வரப்போறான். இதுல இவர் மூக்கப்பட்டு நீ செய்யறா, உனக்கு சார்பா நாக்களை போட போறாங்களா? நீ போறியா? வேற கஷ்டப்பேச போட போறியா? இது எவனாவது தான் பார்லிமெண்ட் கேட்கணுமா? இல்லை, ஒருத்தரும் கேட்க மாட்டாங்க. இந்த முஸ்லிம் எம்பிகள் ரோசம் பறந்தவர்கள் எவனுமே கேட்க மாட்டாங்க. சாரப்பாம்பு நீ இரி, உனக்கு என்ன சம்பந்தம் எவனா கேட்பானா? எந்த பன்னாட பிரதேசம் கேட்க மாட்டாங்க. சரி, இப்ப கசப்பசேரர் வெளியே வந்திருக்கிறார் இல்லையா? அவருக்கு பின்ன நாம் ஏற்கனவே சொல்லிக்க, அவருக்கு பின்னணி நின்றாக்களை சொல்ல பார்த்துக்கொள்ளுங்க. அவரை இப்ப ஜாமீன் எடுக்கிறதுக்கு மேல் நீதிமன்றத்துக்கு சிறந்த வக்கீல்களை நிறுத்தி பணம் செலவழித்தவள் யாரு? இந்த ஜாமீனை பெற உதவிய குழுவில் பௌத்த கூட்டமைப்பின் பிரிட்டிஷ் கோஆபரேட்டிவ் கமிட்டிக்கு பொறுப்பான தற்போதைய தலைவர் நிமல் வாந்த்ரா பாகிஸ்தா. இவர் யாரு? முன்னாள் டிஐஜி மஹிந்தா கம்பெனியின் மிக பெரிய ஒரு பங்காளி. காணுங்களா? இவராறு அரசு புலனாய்வு சபையின் டிஐஜியாக நியமிக்கப்பட்டு கோடபய ராஜபக்ச காலத்தில் லஞ்ச ஒழிப்பு ஆணையத்தின் உறுப்பினராக நியமிக்கப்பட்ட ஒருவர் தான் இந்த நிமல் வாந்த்ரா பாகிஸ்தா. அது வந்துட்டா. அப்புறம் கோதபய அரசாங்கத்தில் காவல்துறை அமைச்சராக இருந்த ரியல் அட்மிரல் சரத் பிரிசேகர். யான்னு தெரியுமே, நம்ம சொல்ல தேவையில்லையே. இது ரொம்ப மோசமான ஒரு பார்ட்டி. இது பிசங்காக்கிரத்துல 1ஆம் நம்பர் பார்ட்டி. எதெடுத்தாலும் ஒன்றை போட்டுக்கிட்டு, ஆமா எதுக்கெல்லாம் சாவு வரும்? இதுக்கெல்லாம் சாவே வராதுங்களடா. என்னடா நீங்க எல்லாம் இவ்வளவு காலம் இருந்துட்டு கூத்த காட்டுது. அடுத்த ஆள் யாரு வாரா? திலித் ஜெயவீர. இவர் யாரு? நாடு முழுவதும் 5-10 வாக்கு கிடைச்சி எம்பியான ஒருவர், ஊடக நிறுவனத்தின் ஒரு தலைவர். அது நம்ம சொல்ல தேவையில்லையே. அவர் வாரா. திலித் ஜெயவீர போன்றவர் தான் அடங்குறாங்க. இவர் ஏற்கனவே முஸ்லிம்களுக்கு எதிராக கொரோனா காலங்கள்ல விஷம் விதைத்து விஷம் ஸ்ப்ரே பண்ணி நாடு முழுவதும் விஷத்தை கக்கி ஆடிச்சிருக்கிறார். அவர் ஒரு திலீப் ஜெயவீரன் சொல்லி வேற ஒரு பட்டதாரி, அது வேற. ஆனாலும் விஷம் கக்கி சிங்கள மக்கள் மத்தியில அவர் ஒரு பிரபலியமா இருக்கிறார். அப்ப ஆக திருகோணமலையில தான் முதல் ஆரம்பிச்சாங்க ஒரு தமிழ் மக்கள் மீதான ஒரு கலவரத்துக்கு. அதை நாம் அப்போதைய சொல்லியிருந்தோம் இல்ல, அரசு துல்லியமான முறையில் அதை முறியடித்தது. இது அவங்களுக்கு பொறுக்க முடியல. அப்ப ஆக தமிழ் மக்கள் மீதான ஒரு தாக்குதல் நங்கூரம் திருகோணமலையில் அறக்கப்பட்டுச்சு. அது முழுசா அறக்கப்பட்டுட்டு இப்ப இந்த 17 வயசு பையன் வந்து யாழ்ப்பாணத்துல சூடுபாட்டிக்கிறான்ல, அடே தப்பி போற வாகனம் ஆண்டா நீங்க டயருக்கு தான் சுட்டுறானும், ஏன்னா தரைக்கு சுட்டிக்கிறீங்க. அதுலயே மர்மங்கள் இருக்கு. அது யாரு பார்க்கணும்? அரசாங்கம் அந்த சுட்டவனை கூப்பிட்டு கேட்கணும், ஜவா நீ எவ்வளவு பணம் வாங்கினாய், உனக்கு எவ்வளவு பெட்டி மறைச்சி, நீ ஏன் தலை சுட்டான்னு கேட்கணும். அப்ப இது வடகிழக்குல யாராவது ஒரு நம்ம ஆளுங்க தமிழ் எம்பி யாராலும் நாடாளுமன்ற பேசுறது அதுவும் இல்லை. சும்மா
ஊடகத்துல கத்திக்கிருக்காங்க. அது ஊடகத்தில் நீங்க கத்தி என்னடா செய்ய போறீங்க? ஒரு ஆய்வு ரீதியா இந்த மாதிரி கொடுத்தா மக்களுக்கு நாங்க புரியும்படியா கொடுக்கலாம். நீங்க ஊடகத்துக்கு முன்னுக்கு போய் நின்று கேமராக்கு போஸ்ட் கொடுத்துக்கிட்டு அது நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம், நீ கண்டிச்சா சரியா? உனக்கு மக்கள் வாக்களிச்சுக்கு நாடாளுமன்றத்துல போய் கத்துங்களா, இதை பத்தி கேளுங்கடா, பாதுகாப்பு அமைச்சை என்ன சொல்லுங்கன்னு கேட்ட அது நாங்கள் சரியான முறையில் நடவடிக்கை எடுக்க கொண்ட வாயில பீச்சங்கைய வைக்க. இந்த மாதிரி கேஸ் தான் தமிழ் எம்பிக்குள்ள நடக்குது. சரி, இப்ப இந்த ஹோட்டல் விடயத்தை யாரு முஜிபுர் ரஹ்மான் வந்து அரங்கேற்றி வரா? நான் நினைக்கிறேன் இன்று நாளையோ அரங்கேற்ற வாய்ப்பு இருக்குண்டு. அதெல்லாம் அது ஒரு புறம் இருக்க, நாட்டில் மீண்டும் இனவாதம் தூண்டப்படுகிறது என மொட்டு கட்சியின் முன்னாள் ஆளுநர் குற்றம் சாட்டுகிறார். அடேங்க அப்புறானே உண்மையை சொல்றாரு. பாப்பா எந்திரிக்கன்னு பாத்துருவோமா? முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தி அத்துக்குரலவின் படுகொலை தொடர்பில் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பானது நாட்டு மக்கள் நீதிமன்றத்திடம் இருந்து எதிர்பார்த்த ஒரு நீதியான தீர்வாகும் என முன்னாள் ஆளுநர் லக்ஷ்மண் யாப்பா அபேவர்த்தன தெரிவித்திருக்கிறார். பத்திரமுல்லையில் உள்ள பொதுஜன பெரமுனவின் கட்சி தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது கலந்து கொண்டு கருத்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இதை சொல்லியிருக்கிறார். அத்துடன் வன்முறையை தூண்டியவர்களுக்கும் மிளகுத்தனமான செயல்பாட்டர்களுக்கும் இந்த தீர்ப்பு ஒரு பாடமாக அமையும் என்றும் அவர் சொல்லியிருக்கிறார்கள். கடந்த இதே இப்ப நான் பாருங்க, இந்த செய்தி வாசிக்கிற இந்த காலையில கொழும்பு ஜிந்திபுட்டி நாங்க சுத்துற ஏரியா சேர்ச்சி இருக்குது, கோயில் இருக்குது, அந்த ஏரியாவுக்குள்ள சுடுபாட்டு ஒருத்தன் சேர்த்திருக்கிறாங்க. எல்லாம் ஆமிக்காரன். இந்த ஷூட் பண்ற அத்தனை துப்பாக்கிதாரிகளும் இந்த வெப்பன் மேன எல்லாமே ஆமிக்காரங்க. இப்ப நாம இதை சொல்ல போனா கரெக்டா இந்த 1.5 மாதம், இந்த புத்தாண்டு பிறந்து இப்ப 1.5 மாதம் ஆயிடுச்சா, இந்த 1.5 மாதத்துக்குள்ள நாட்டில் இனவாதம் தூண்டப்பட்டு முன்னால் சொன்னாலும் கூட 7 கொலைகள் அரங்கேற்றப்பட்டு துப்பாக்கி சூடு. இதை என்னடா நீங்க பாக்குறீங்க? 7 துப்பாக்கி சூடு என்றால் இது 6 வருடத்தின் 1.5 மாதங்களில் நாட்டில் பல்வேறு பகுதிகளில் இருந்து 7 துப்பாக்கி சூடு சம்பவங்கள் பதிவாகியிருக்கின்றது. 7 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. நேற்று முன்தினம் ஒரு வக்கீலும் அவருடைய மனுஷன் கொல்லப்படுகிறான். எல்லாம் இந்த பங்கு பணம் தான், வேற ஒன்றும் இல்லை. எதிர்த்தரப்புக்காரங்களுக்கு வக்கீல் பேசினா மத்த பாட்டிக்காரன் ஷூட் பண்றது. இப்ப எல்லாமே இந்த போதை வஸ்துக்குள்ள அடங்கி இருக்குது. அரசாங்கமும் முடிஞ்ச வரைக்கும் இந்த போதை வஸ்து அடக்க பாக்குறது. இந்த நாட்களை சனியன் அடங்குதா? அடங்குறான் இல்லையே. டொன் கணக்கு கிலோ கணக்கான இறக்குறானுகள். அங்கால ஏர்போர்ட்ல இறக்குறானுகள், கீழே கடல்ல கடத்துறானுகள். எந்த பக்கத்தாலையும் வந்துகிட்டே இருக்குன்னு அரசாங்கம் எத்தினே அப்பா பார்க்கலாம். ஒரு மனுஷன் எத்தினே பார்க்க நம்மளும் கொஞ்சம் உணர்வு ரீதியா பார்த்தோம்டா இது அடக்குறானு இல்லையா. ஆக எல்லாமே இந்த கொலைக்கும் வெப்பன்களுக்கும் இனவாதங்களுக்கும் மத்தியிலும் தலைவிரித்தாடுவது எல்லாமே இந்த போதை வஸ்து தான். போதை வஸ்து ஒன்று அடக்கப்படுமானால் எல்லாமே அடந்துவிடும். ஆக நீங்க இப்ப பாருங்க, இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்புக்கு ஒரு விசேட நீதிமன்றம் புல்லஸ்ரோட்ல அமைச்சிக்கிறீங்க. காலை 9 மணி முதல் 4:30 வரை. நீங்க எவண்ட கதையும் கேட்காம ஐநா மன்றம் எந்த பதவி அவன் கத்துறவன் கத்தட்டும். இந்த இஸ்ரேல்காரன் என்ன அவனுக்கு ICC வரன் கொடுத்திருக்குது. அவன் பயப்படுறானா? அமெரிக்காவுக்கு போறான், மாறான், என்னமெல்லாம் பண்ணுது நெதர்லாண்ட்ஸ். இப்ப நீங்க உங்க நாட்டுல ஒரு உண்மையை நியாயமான சட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் என்றால் இந்த போதை வஸ்து இந்த போதை வஸ்து என்பது தமிழன் அழிக்கின்றா நீ வடகிழக்கு அதே கொண்டு வந்தீங்க. இன்றைக்கு உங்களோட சிங்கள மக்கள் தான் கூட அழிகிறாங்க. அப்ப ஆக போதை வஸ்தை மட்டுப்படுத்த வேண்டும் என்றால் மீண்டும் தூக்கு தண்டனை அரங்கேற்றப்பட வேண்டும். நீங்க எங்க போனாலும் பரவாயில்ல, ஐநா எதிர்த்தாரும் பரவாயில்ல, எந்த இடத்துக்கும் எந்த எல்லைக்கும் சென்றாவது ஒரு விசேட இந்த இவங்களுக்கு இந்த போதை வஸ்துக்காரங்களுக்கு வெளிநாட்டுக்காரன் இங்கே வச்சு பாருங்க. நிகம்பு ஏர்போர்ட்ல நிகம்பு கோர்ட்ல கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், மாலை எல்லாம் சோனி, இந்து ஹிஸ்டரி எல்லாம் நாயும் கிடக்குது. அந்த நாய்க்கு நீங்க என்ன சோத போடுறீங்க? அந்த நாய்க்குல அந்தந்த நாட்டுக்கு அள்ளி ஏத்துங்களேன். இல்லாட்டி நீங்க தூக்கு கொடுங்க. இப்ப அவனை இங்க வச்சு என்ன சாதிக்க போறோம்? இது ஒரு சாதாரணமா கேட்கிற கேள்வியா இல்லையா? குடுக்கடத்து வந்துக்கிறான் கிலோ கணக்குல. அவ அந்த லண்டன் குட்டி ஒன்று வந்துக்கிறா, பாத்திருப்பீங்க. அவன் கிடக்குறா. இவங்களுக்கு ஏத்துறதும் இறக்குறதும் சோத்தையும் கொடுத்துட்டு நம்ம மக்கள்ல நிதி போப்புது. இதுவரை இப்ப சிபி காரங்க 13.5% விலை ஏற்றத்தை கேட்டு ஒரு தாக்கல் பண்ணிருக்கிறாங்க. இப்ப நாட்டுக்குள்ள பாருங்க, எல்லா பக்கத்தாலையும் இந்த அரசு தாக்கு பிடியாத அளவுக்கு, ஓட்டம் பிடிக்கும் அளவுக்கு தான் எல்லா பக்கத்தாலையும் அடிக்கிறாங்க. இப்ப என்ன செய்ய போறாங்க இவங்க? முதல்ல இந்த துப்பாக்கி இப்ப நம்ம நாட்டுல பாருங்க, அமெரிக்கா பாணியில, சிகாகோ பாணியில அந்த தாக்குதல்கள், கண்ணிமைக்கும் நேரத்தில் வெடி. இந்த வெடி அடிச்சு எங்க ஒழிக்கிறான்? யாழ்ப்பாண பக்கம் தான் ஒழிக்கிறாங்களாம்.
இப்ப யாழ்ப்பாணத்தையும் ஒரு ஒரு பாருங்கள், அது ஒரு படித்த கல்வி மக்கள் வாழ்ந்த சமுதாயம். அந்த சமுதாயத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு நல்ல கட்டமைப்பை உருவாக்கிய போராளி குழுக்கள் வாழ்ந்த மண்ணில் இந்த நாய்க்களை சுடுறதும் ஒழிக்கிறதும் போதை மக்கள் மயமாக்குறதுமா தான் இப்படி போகுது. எனவே அரசாங்கம் தாக்கு பிடிக்காத அளவுக்கு மறைமுகமான நகர்வுகளை இந்த இனவாதிகள் செய்து வருகின்றார்கள். இப்பொழுது அரசுக்கு எதிராக கசப்ப தேரர் எடுக்கப்படுறார் பயணம் ஒன்று பாருங்க, தாக்கு பிடிக்குமா? ஆக அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு மஞ்ச பட்டாளம் ஒன்று அணிவகுக்க போகின்றது. இதுதான் இன்றைய ஹெட்லைன் செய்தி, ஒரு ஹைலைட் செய்தி. இதைத்தான் 2 ஓலைகள் அரசாங்கத்துக்கு கிடைத்திருக்குது. மிக விரைவில் நாடு முழுவதும் அரசுக்கு எதிரான அந்த நேரத்தில் 13.5% சிபி பில்லையும் அங்க ஏற்றப்படுறாங்க. இதுவும் தாக்கு பிடிக்குமே. இதுல வேற இன்னும் பாருங்க, இதுல நிறைய சம்பவம் நாங்க சொல்லி வரோம். இதுல வேற அமெரிக்கா ஈரான் மீது அடிக்கிறது கங்கணம் கட்டிக்கொண்டு வளர்ச்சி 4 பக்கத்திலையும் அவன் படைகளையும் அவன் படை மூலம் நிறுத்துறான். அப்ப அப்படி ஒரு அடி போகும் என்றால் இங்க ஜலச்சந்தியில இருந்து நமக்கு எரிபொருள் வராது. 1 மாசத்துக்கு மேல எரிபொருள் இல்லாமலேயே போகலாம். எங்களை ஈரான் அமெரிக்கா மீதான தாக்குதல் தொடருமானால் அல்லது அதிகரிக்குமானால் இதுதான் போகும். அப்ப ஆக எந்த பக்கம் பார்த்தாலும் இந்த ஆண்டு அரசாங்கத்துக்கு நல்ல ஆண்டா பார்க்கப்படல. இப்ப டெல்லியில இருக்கிற பெருசுக்கு இந்த தட்டிருப்பாங்க. டெல்லியில நல்ல பேச்சுவார்த்தைகளை செய்து இதை அடக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் என்றதை அடக்கி ஆகணும். என்றால் வெளியில கழுத்தை வெட்டாம கழுத்துக்கு தூக்கு கவுறு போடாம கடைசி வரையும் இதை நாம் சமாளிக்க மாட்டோம். அடங்குறானுங்களா? போட்ல வள்ளத்து அலியா போட் எல்லாம் வருது. சர்வதேச எல்லையில இந்த மாதிரி பெரிய ஓரளவு சின்ன கப்பல்ல நிறுத்திட்டு இந்த அலியா போட்டுகள் மூலம் மீன் பிடிக்கிற போற மாதிரி இதைத்தான் நாம் 2 வருஷமா சொல்லி வர. இப்ப அரசாங்கம் சொல்லுது. இது ஒரு புறம் இருக்க, பாதுகாப்பு அமைச்சின் பிரதி அமைச்சருக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு இஷ்யூ எடுத்திருக்கிற கசப்ப தேரர். அதை அவர் இல்லை என்று மறுத்திருக்கிறார். தன்னை அடித்ததாக மிரட்டியதாக அவர் உண்மையிலேயே அங்க சிறைக்குள்ளையும் பொலிசுக்குள்ளையும் கௌரவமாக நடத்தப்பட்டிருக்கிறார். ஆறு பலாங்கொடையிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட கசப்ப தேரர் இப்ப தனக்கு அடித்ததாகவும் தெத்தன் வந்ததாகவும் தன்னை கேவலப்படுத்தியாகும் என்று சும்மா போய்க்கு அடந்தால் அடிச்சு விடுவது. இதை பார்த்து ஐயோ எங்கட தெய்வத்துக்கு செஞ்சுட்டான்னு இவன் கிளம்புறான் இந்த கீழே இருக்கிறவர்கள். இப்படி ஏராளமான சதிகளும் அதுக்கான பின்னல்களும் அரசுக்கு எதிராக நகர்ந்து வருகிறது. அரசாங்கம் இதை தாக்கு பிடிக்குமா அல்லது முளையிலேயே கிள்ளும்? அதாவது திருகோணமலையில் கிள்ளி இருந்தது போன்று அதாவது திருகோணமலையில ஒரு இடம் தானே டார்கெட் செய்யப்பட்டிருக்கும். ஆனா முஸ்லிம் மக்கள் அப்படி இல்லை. நான் தான் சொல்லிக்கிறோம், நாடு முழுவதும் பறந்து வாழ்வதும் இனம் என்று சொன்னால் அவங்கள் வாழ்கின்ற எந்த பகுதியிலும் இருந்தும் மீண்டும் மலட்டு கொத்து வழியாகலாம். அது சாப்பாடு தான். சாப்பாட்டுக்குள்ள வரும் தவளை, கரப்பான், பூச்சி, பள்ளி எதுவிதம் எல்லாம் கொண்டு வரலாம். ஆக முஸ்லிம் மக்கள் கூடுதலாக தங்களுடைய வியாபார தளங்களில் நீங்கள் சிசிடிவி போடுவது உங்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பாக இருக்கும் என்பதையும் நாம் இங்கு திட்ட தெளிவாக கூறிவிட முடியும். ஏராளமான விடயங்கள் நாட்டுக்குள் இருந்தாலும் இந்த விடயத்தில் நாம் ஓரளவு சொல்லக்கூடியது பேசக்கூடியதை மட்டும்தான் காவி வந்திருக்கின்றோம். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம் நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.